கர்த்தருடைய மிக பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 4 பாகத்திற்கு கடந்து செல்கின்றோம். இன்றைய நாளில் நாம் பார்வோன் யோசேப்பை உயர்த்துதல் என்பது பற்றி 37 முதல் 40 வரை உள்ள வசனங்களிலும், பார்வோன் யோசேப்புக்கு சிறப்பு செய்தல் பற்றி 41 முதல் 46 வரை உள்ள வசனங்களிலும் பார்ப்போம். முதலாவது பார்வோன் யோசேப்பை உயர்த்துதல். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான திறவுகோல் வசன பகுதி 38. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. யோசேப்பு பார்வோனின் கனவுக்கு விளக்கம் கூறினான். மேலும் பஞ்சகாலத்திற்கு தானியங்களை சேமித்து வைக்க விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனிதனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக நியமிக்கும்படி ஆலோசனையும் கூறினான். எனவே அந்த யோசனை பார்வோனுக்கும் அவனுடைய ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் காணப்பட்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பார்வோன் யோசேப்பிடம், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வார்த்தையின்படியே என் ஜனங்கள் யாவரும் அடங்கி நடக்க கடவர்கள். அரியணையில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இந்நாட்களில் சாலமன் எழுதிய பிரசங்கி புத்தகத்தில் 4 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுது, அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு என்று சொல்கிறார். இந்த வசனம் யோசேப்பின் வாழ்க்கையில் முன்னதாகவே மிக சரியாக நிறைவேறிற்று. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவார் உண்டு. ஒருவேளை இதை சாலமன் எழுதும்போது சாலமுடைய சிந்தையில் யோசேப்பின் வரலாறு நினைவுக்கு வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அடுத்தபடி நான் பார்க்கும்போது பார்வோன் யோசேப்புக்கு சிறப்பு செய்தல். பார்வோன் யோசேப்புக்கு என்னென்ன சிறப்புகள் செய்தான்? முதலாவது, யோசேப்பை பார்வோன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமித்தான். இரண்டாவது, யோசேப்புக்கு பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த முத்திரை மோதிரத்தை அணிவித்து மெல்லிய உடைகளை உடுத்துவித்து பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே அணிவித்தான். மூன்றாவது, யோசேப்பை பார்வோன் தன்னுடைய 2வது ரதத்தின் மேல் ஏற்றினான். செகண்ட் கார். அவர் மெயினாக யூஸ் பண்ணுற ரதம் வச்சுருப்பாரு, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ரதம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரதத்தை பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்தான். அவன் அந்த ரதத்திலே போகும் வழி எங்கும் அவனுக்கு முன்பாக தண்டனிட்டு பணியுங்கள் என்று கூற ஆட்களை நியமித்தான். நான்காவது, யோசேப்பின் உத்தரவு இல்லாமல் எகிப்து நாட்டில் ஒருவரும் தன் கையையாவது காலையாவது அசைக்கக்கூடாது என்று பார்வோன் உத்தரவிட்டான். இது எவ்வளோ பெரிய உத்தரவு பாருங்க. ஐந்தாவது, யோசேப்புக்கு பார்வோன் சாப்நாத் பனேயா என்ற பெயரை இட்டான். ஆறாவதாக, யோசேப்புக்கு பார்வோன் ஓன் பட்டணத்து ஆசாரியனான பொத்திபிராவின் மகள் ஆஸ்நாத்தை மனைவியாக கொடுத்தான். இவை யாவற்றையும் யோசேப்புக்கு பார்வோன் செய்விக்கையில் யோசேப்பு 30 வயது உள்ளவனாக இருந்தான். பார்வோனிடமிருந்து இந்த 6 சிறப்புகளை பெற்றுக்கொண்ட யோசேப்பு எகிப்து நாட்டை சுற்றி பார்க்க கிளம்பி சென்றான். மாணவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற யாரையும் கர்த்தர் கைவிடுவதில்லை. சோதனைகள் நிறைய இருக்கும். நீதிமானுக்கு ஏற்படும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அது எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருப்பது நாம் செய்ய வேண்டிய கடமையாக உள்ளது. கர்த்தருக்கு பயந்திருந்தும் ஒருவேளை நாம் ஆசீர்வாதம் இன்னும் அதிகம் பெறவில்லை என்றால் ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனெனில் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று நான் வாசிக்கிறேன். யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு அவன் 18 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதுபோல நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை தேவன் குறித்திருக்கிறார். அந்த காலம் வரும் வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதியை நாம் அடுத்த யூடியூபில் பார்ப்போம். அதுவரையில் உங்களிடம் வணக்கம் கூறி விடுவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.